ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான மட்டன் சுக்கா. நான்வெஜ் பிரியர்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய மட்டன் சுக்கா நல்ல கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக ஸ்பைசியாக செய்யும்போது சூப்பராக இருக்குங்க. மட்டனை விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு எப்போவுமே இந்த மட்டன் சுக்கா நல்ல ஒரு ஸ்பெஷலான டிஷ்ஷு தான். ஏன்னா எல்லா விதமான மெயின் டிஷ்ஷஸ் கூடவும் இந்த மட்டன் சுக்கா நல்ல பொருத்தமாக இருக்குங்க. சப்பாத்தி, பரோட்டா, பிரியாணி, பிளெயின் ரைஸோட கலந்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இல்லை சிம்பிளாக பருப்பு சாதம், ரச சாதத்துக்கு இந்த மட்டன் சுக்கா ஒரு அருமையான பொருத்தமாக இருக்குங்க. இங்கே நான் உங்களோட ஷேர் பண்ணுற ரெசிபி ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ரெசிபி. ஏன்னா இங்கேனால ஒரு ஸ்பெஷலாக மசாலா பொடி ரெடி பண்ணி அதில் இந்த மட்டன் சுக்காவை வறுத்தெடுக்கிறோம். டேஸ்ட்டும் வாசனையும் அட்டகாசமாக இருக்குங்க. ஒரு தடவை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க. அந்தளவுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான், நம்ம ஈஸியாகவும் பண்ணிடலாம். புதுசாக சமைக்க பழகிறவங்களும் ட்ரை பண்ணலாம், பர்ஃபெக்டாக இருக்கும். வாங்க அருமையான மட்டன் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே ஒரு 3/4 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்து கழுவி வச்சாச்சுங்க. போனோடு இருக்கிற மட்டன் பீசஸ். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இந்த மட்டனை கொஞ்சம் வதக்கி விட்டு வேக வச்சிடலாம். இங்கே ஒரு குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் இதில் நல்ல ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துடலாங்க. நல்ல இந்த இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடணும். நல்லா இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் மட்டனை சேர்த்து அதில் குக் பண்ணும்போது நல்லாயிருக்கும் வாசனை. அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இஞ்சி பூண்டு விழுது நம்ம டைரெக்டாக எண்ணெயில் போடும்போது கொஞ்சம் கீழே அடிப்பிடிக்கிற மாதிரி ஆயிரும். அதுக்கு நம்ம உப்பு மஞ்சள் தூள் போட்டுட்டோம்னா கீழே அடிப்பிடிக்காது, டக்குன்னு அது வதங்கிருங்க, தண்ணி விட்டு வதங்கி வந்துடும். இங்கே 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டாச்சு. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ வதங்கும் போது அடிப்பிடிக்காது, குயிக்காக அந்த இஞ்சி பூண்டு விழுது வதங்கி நல்ல வாசனை வந்துடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மட்டன் சேர்த்துடலாம். கழுவி ரெடியாக வச்சுருக்கிற மட்டன் பீசஸை சேர்த்துடலாம். இங்கே போனோடு இருக்கிற மட்டன் தான் சேர்த்துக்கிறேன், அதுதான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுருவோம். இப்போ நம்ம மிளகாய் பொடியும் மல்லிப்பொடியும் சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி. நம்ம இது போக ஒரு ஸ்பெஷலான மசாலா பொடி சேர்க்க போகிறோம். பட் மட்டன் வேக வைக்கும்போது கொஞ்சம் இப்படி இஞ்சி பூண்டு வதக்கி மிளகாய் பொடி மல்லிப்பொடி எல்லாம் போட்டுட்டோம்னா அது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இங்கே நல்லா இஞ்சி பூண்டோட வதக்கி மிளகாய் பொடி மல்லிப்பொடி எல்லாம் போட்டாச்சு. இப்போ இதில் ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் போட்டு விட்டுறலாங்க. நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி விட வேண்டாம். ஜஸ்ட் குக்கர் மூடி எடுத்து அப்படியே மூடி வச்சுருவோம். அதாவது டைட்டாக க்ளோஸ் பண்ணி வெயிட்டெல்லாம் போட வேண்டாம். ஜஸ்ட் சும்மா மேலால் வச்சு விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே வதங்கி வெந்து வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் கழித்து குக்கர் ஓப்பன் பண்ணுறேங்க. பாருங்கள், மட்டன் தண்ணி விட்டு வெந்து வந்திருக்கு. மட்டன் எப்பவும் வதங்கி வரும்போது தண்ணி விட்டு வெந்து வரும். பாருங்கள், நம்ம தண்ணி எதுவுமே விடலை. பட் இதில் ஒரு 3/4 டம்ளர் தண்ணி போல் இருக்குது. நம்ம இங்கே மட்டன் சுக்கா வறுவல் செய்ய போகிறோம். ஸோ தண்ணி அளவாக விட்டு தான் வேக வைக்கணும். இங்கே ஆல்ரெடி 3/4 டம்ளர் போல் தண்ணி இருக்குது. இன்னொரு 1/4 டம்ளர் மட்டுமே தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு சேர்த்தா போதும், அதிக தண்ணி விட வேண்டாம். ஏன்னா நம்ம குக்கரில் வேக வைக்கிறோம். குக்கரில் வேக வைக்கும்போது தண்ணி சுண்டி வராது. ஸோ இந்த அளவுக்கு மட்டுமே தண்ணி சேர்த்து குக்கரை டைட்டாக க்ளோஸ் பண்ணி வெயிட் வச்சு விட்டு ஒரு 4 to 5 விசிலுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துடலாங்க. இதுவே முத்து நாட்டு கறியாக இருந்தால் இன்னொரு 2 விசில் அதிகமாக விட்டுக்கங்க. ஸோ அதை நீங்கள் கவனித்து விட்டுக்கங்க. இப்போ நம்ம இந்த குக்கர் விசில் ஸ்டீம் ப்ரெஷரில் தீர்ற அந்த டைம் கேப்புக்குள்ளே நம்ம நல்ல ஒரு மசாலா பொடி ரெடி பண்ணிடலாங்க. இங்கே ஸ்டவ்வில் பேன் வச்சாச்சு. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு. இது கூட 1 டீஸ்பூன் சோம்பு. அடுத்ததாக ஒரு 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, ஒரே ஒரு சின்ன ஏலக்காய். ஏலக்காய் இந்த அளவுக்கு போட்டால் மட்டுமே போதுங்க. ரொம்ப அதிகமாக போட்டால் இனிப்பு வாசனை மாதிரி ஆயிரும். அந்த மசாலா ஃப்ளேவர் கொஞ்சம் மாறிடும். ஸோ இந்த அளவுக்கு ஏலக்காய் 1 மட்டும் போடுங்க. அடுத்தது மிளகாய். இங்கே நல்ல காரமான மிளகாய் 3 மிளகாய் சேர்த்துக்கிறேன். இங்கே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்குறோம்.
3 வரமிளகாய் போடுறோம். ஏற்கனவே மட்டன் வதக்கும் போது மிளகாய் பொடி போட்டிருக்கிறோம். ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் நான் இங்கே ஒரு 3 மிளகாய் மட்டுமே சேர்த்துக்கிறேன். இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த மிளகாயோட காரத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா வறுத்து விட்டுறணுங்க. நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும். கரிஞ்சிடக்கூடாது. ஜஸ்ட் வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா வறுபட்டு வாசனை வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. இந்த மசாலா பொடிக்கு ஹைலைட்டே இந்த கருவேப்பிலை தாங்க. இந்த கருவேப்பிலையை நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டு இந்த ஸ்பைசஸோட வறுத்து அதுக்கப்புறம் பொடிக்கும் போது அந்த வாசனை சூப்பராக இருக்குங்க. அந்த கருவேப்பிலை வாசனை, இந்த ஸ்பைசஸோட வாசனை எல்லாம் சேர்ந்து இந்த மட்டன் சுக்காவுக்கு நல்ல ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் கருவேப்பிலை நல்லா இந்த அளவுக்கு சேர்த்துக்கங்க. கருவேப்பிலை சேர்க்கறது நல்லதும் கூடங்க. அந்த சத்துக்களும் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். நம்ம மட்டன் சுக்கா டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்குங்க. இப்போ நல்லா வறுத்து விட்டாச்சு. அந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஆற விட்டோம்னாவே நம்மளுக்கு அந்த கருவேப்பிலை நல்லா வறுபட்டுரும். பாருங்கள், வறுபட்டு நல்லா ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இதை எடுத்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பவுடர் ஆக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பொடிச்சு எடுத்துக்கணும். அவ்வளோதாங்க, கமன்னு அருமையான மசாலா பொடி ரெடி. மட்டனும் வெந்து ரெடியாக இருக்குது. குக்கரில் ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போயிடுச்சு. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணுறோம். பாருங்கள், மட்டன் நல்லா வெந்திருக்கு. நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ நம்ம சுக்கா வறுவல் தாளிச்சிடலாங்க. இங்கே ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சாச்சு. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெய் சூடாகட்டும். இப்போ இதில் நல்ல சன்னமாக நறுக்குன சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இந்த சுக்கா வறுவலுக்கு பர்டிகுலர்லி நம்ம சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணுங்கிற கம்பல்சன் இல்லை. பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கங்க. இப்போ 2 பச்சை மிளகாவும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டாச்சு. கூடவே ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இந்த வெங்காயம்லாம் நல்லா கொஞ்சம் கலர் மாதிரி வர்ற வரைக்கும் வதங்கட்டும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக வதக்கி விடுங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த கலர் மாறிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கிற மட்டனை சேர்த்துடலாங்க. தண்ணியோடவே அப்படியே சேர்த்து விட்டுருங்க. மட்டன் கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சுங்க. தண்ணியோடவே சேர்த்துருக்குறோம். ஒரு 4-5 நிமிஷம் கொதிக்க விட்டுருவோம். தண்ணி கொஞ்சம் சுண்டி வரட்டும். பாருங்கள், நல்ல ஒரு 4-5 நிமிஷம் கொதித்ததில் பாதி அளவுக்கு தண்ணி சுண்டிருச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துடலாங்க. ஏற்கனவே மட்டன் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்குறோம். அதை ஞாபகம் வச்சுட்டு சேர்த்துக்கங்க. இப்போ அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற மசாலா பொடியை கம்ப்ளீட்டாக போட்டு விட்டுறலாங்க. நல்லா கலந்து விட்டுருவோம். இனி இந்த மட்டன் இந்த மசாலா பொடியோடு சேர்ந்து வெந்து வரட்டும். இன்னொரு 3-4 நிமிஷத்தில் நம்மளுக்கு மட்டன் வறுவல் ரெடி ஆயிரும். அந்த தண்ணி இன்னும் நல்லா சுண்டிருச்சுன்னா அவ்வளோதாங்க. ஸோ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக வேக விடுங்க. பாருங்கள், நல்ல தண்ணி சுண்டி நல்லா பர்ஃபெக்டாக அந்த சுக்கா வறுவல் ரெடி ஆகிட்டு வருது. நல்ல எண்ணெய் மிதந்து பார்க்குறக்கே அழகாக இருக்குது. ரொம்ப ட்ரை ஆக்க வேண்டாம். இந்த அளவுக்கு இருக்கும்போது தான் சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஒரு கைப்பிடி பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி இலையை போட்டு விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுருவோம். இன்னொரு 1-2 நிமிஷம் மட்டுமே ஸ்டவ்வில் வச்சு வதக்கிட்டு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, மணக்க மணக்க சுவையான மட்டன் சுக்கா வறுவல் ஜம்முன்னு சுட சுட ரெடி ஆகிருச்சு. இந்த மட்டன் சுக்கா வறுவல் எல்லா விதமான மெயின் டிஷ்ஷஸோடவும் ரொம்ப நல்லா பொருத்தமாக இருக்குங்க. நல்லா சப்பாத்தி, பரோட்டா, வெரைட்டி ரைஸ், பிரியாணி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். பிளெயின் ரைஸோட கலந்து சாப்பிட்றதுக்கும் அட்டகாசமாக இருக்குங்க. இன்றைக்கி நான் ரைஸோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு தான் இந்த மட்டன் சுக்கா வறுவல் செஞ்சேன். எங்கள் வீட்டுடைய லஞ்ச் இன்றைக்கி நல்ல மட்டன் சுக்கா வறுவல், சாதம், நல்ல ஒரு தக்காளி ரசம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான், நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். கண்டிப்பாக ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.